சென்னையில் நடக்கிற பேன் நீட் ப்ராட்டஸ்ட்டில் நேற்று வெற்றிமாறன் அப்புறம் சனம் ஷெட்டி ஆக்ட்ரஸ் அவங்கெல்லாம் போய் பேசியிருந்தாங்க. இதில் சனம் ஷெட்டி பேசும்போது இன்னொரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் என்டிகே நண்பர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. அந்த ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பாருங்கள். அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னா, டிஎன் ஸ்டூடெண்ட் ராக்டு, டிவிகே சப்போர்ட்டர் ஷாக்டு. நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா रुको जरा सबर करो. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இங்க பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. திஸ் இஸ் a student protest only for the ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். ஆக்சுவலாக அவங்க எதுக்கு ஜோக்கர்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்க நம்மளாம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு சிலர் வந்து ஜனநாயகன் படம் பார்க்க போயிருக்காங்க, அவங்கள ஒரு ஜோக்கர்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக தான் இவங்க வந்து இந்த டாபிக் பேசுகிறாங்க. இன்னொன்று, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோட்டஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டஸ்ட். ஆனால் இப்போ வந்து இதில் வந்து பல கட்சிகள் உள்ளே வந்ததுனால இந்த ப்ரோட்டஸ்டோட நோக்கமே டைவர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பேசுகிறவங்க எல்லாரும் டிவிகேவை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க, விஜயை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க இப்படி பேசுனதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து மைக்கை பிடிங்கிருக்காங்க, இவங்களை பேசவே விட்டல அங்கே இருக்கிறவங்களாம். இவங்க வந்து உண்மையை தான் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே பேசின பாரஞ்சிதா இருக்கட்டும், டைரக்டர் அமீரா இருக்கட்டும், அவங்க பேச நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசல, டிவிகேக்கு ஆப்போசிட்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது முடிஞ்சு அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, அதையும் பாருங்க. ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக்கு புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் அ பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. தொர்த்திட்டாங்க, என்ன மைக்க புடுங்கி இந்த போராட்டம் திசை மாதிரி வேறங்க போயிட்டு இருக்கு. அதுதான் அவங்க சொல்ல. டெமோக்ரசிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.